தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல ஒரு அழுத்தமான சூழ்நிலைகள், நம்மள இக்கட்டான சூழ்நிலை வருது. ஏன் ஆண்டவர் தடுத்து நிறுத்த மாட்டேங்கிறார்? அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் இருக்கும். இஸ்ரவேலருக்கும் இருந்தது. இந்த பதிவ கேளுங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பார்வோன் சமீபித்து வருகிறபோது, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தார்கள். எகிப்தியர் தங்களுக்கு பின்னாலே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இது எப்படி சூழ்நிலைன்னா, முன்னாடி செங்கடல், போறதுக்கு வழி இல்ல. பின்னாடி பார்வோன். அப்படி ஒரு அழுத்தம். நெறைய பேர் நம்ம யோசிக்கலாம். பார்வோன அவர் அந்த பக்கமே அழிச்சிருக்கலாம்ல. எதுக்கு கடைசி வரைக்கும் இவர்கள் இவர்களுக்கு நெருக்கத்த கொண்டு வர எதுக்கு அப்படி ஒரு அழுத்தத்த ஆண்டவர் கொண்டு வந்தார்? நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். சில வேளைகள்ல ஒரு அழுத்தமான சூழ்நிலை வருது. என்ன காரணம்னா, நீங்க இப்படி யோசிச்சு பார்க்கணும். கண் முன்னாடி செங்கடல் இருக்கு. ஆண்டவர் செங்கடலை பிளக்க அதிசயம் செய்கிற போதுமானவரா இருக்கிறார். ஆனா, அந்த செங்கடல் வழியில போறதுக்கு சில பேர் யோசிச்சிருக்கலாம். தண்ணி என்ன மூடிருச்சுன்னா, இல்ல என்னால நடக்க முடியாட்டி, இந்த செங்கடல் வழியில தான் போணுமா? நான் ஏன் பின்னாடி போகக்கூடாது? இத்தன கஷ்டத்துல தான் ஆண்டவருடைய வாழ்க்கையில நடக்கணுமான்னா, ஆண்டவர் கொடுக்கிற சூழ்நிலை பின்னாடி போனாலும் பிரச்சனையும், மரணமும் மட்டும் தான் இருக்கு. ஆண்டவர் நடத்துகிற வழியில உங்களுக்கு நிச்சயமாய் வழி உண்டாகும். அங்கே நீங்கள் உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற தேசத்திற்கு போவீர்கள். பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அதனால அழுத்தமான சூழ்நிலைகள் வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏன்னா ஆண்டவருடைய வழியில நம்ம ஒழுங்கா நடப்போம். நிச்சயமாய் தேவன் கொடுத்திருக்கிற நன்மைகளை சுதந்தரிப்போம். அதனால அழுத்தமான சூழ்நிலைகள, அழுத்தத்த பார்த்து பயப்படாதீங்க. முன்னாடி இருக்கிற தேவனே. ஏன்னா அவங்க செங்கடல மட்டும் தான் பார்த்தாங்க. ஆனா செங்கடல பிளக்கக்கூடிய தேவன் முன்னாடியே இருந்தத பார்க்கல. அதுக்கு தான் ஆவிக்குரிய கண்கள் தேவை. அதன் மூலம் தேவனை பாருங்கள். தேவன் பெரிய காரியங்கள செய்ய போதுமானவரா இருக்கிறார். உங்கள் அழுத்தங்களை எல்லாம் ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வருவார்.